திருத்தூதரான சீமோனை குறித்து திருத்தூதர்களின் அட்டவணையை தவிர்த்து வேறு எங்கும் காண கிடைக்கவில்லை. ஒரு சில அறிஞர்கள் இவர் கானாவூரில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகனாக இருந்தவர் என்றும் இயேசு செய்த புதுமையை கண்டு அவரை பின்தொடர்ந்து வந்துவிட்டார் என்றும் கூறுவர். ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என அழைக்கப்படுவதால் இவர் யூதர்களை ஆட்சி செய்து வந்த ரோமேர்களின் கோட்டத்தை அடக்கி தங்களுடைய ஆட்சியை நிறுவ முயன்றோர் குழுவில் இருந்திருக்கலாம் என நம்பலாம். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு இவர் முதலில் எகிப்திற்கும் அதன் பிறகு தெற்கு ஆப்பிரிக்காவிற்கும் பின்னர் பிரிட்டனுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார். இறுதியில் பெர்சியாவிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்கும் போது எதிரிகளால் ரம்பத்தால் உடல் இரண்டாக அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்து யூதா ததேயு. இவரை குறித்தும் விவிலியத்தில் அதிகமாக காண கிடைக்கவில்லை. திருத்தூதர்கள் அட்டவணையில் இவர் சீமோனோடு இணைந்து வருகின்றார். இவர் இயேசுவின் நெருங்கிய உறவினர்.